அதிக நன்கொடை பெற்ற மாநில அரசியல் கட்சிகளின் பட்டியலில் இந்திய அளவில் திமுக முதலிடம் பிடித்திருக்கிறது. இதில் 300 கோடி ரூபாய் பெயர் வெளியிடப்படாத நன்கொடை அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏடிஆர் அப்படிங்கிற அமைப்பு இந்த தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இது தொடர்பான தரவுகளை சேகரித்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அதை பகுப்பாய்வு செய்து கிட்டத்தட்ட 40 அரசியல் கட்சிகளை அனலைஸ் பண்ணி இந்த தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகள் சேர்க்கப்படலை. மாநில கட்சிகள் தொடர்பான அந்த விவரங்களை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் 2023-2024 நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சிகளும் பெற்ற அந்த நன்கொடையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது விவரம் அப்படிங்கிறது 300 கோடி ரூபாயாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 1000 கோடியா அடுத்த ஆண்டில் 2024-2025 நிதியாண்டில் அதிகரிச்சிருக்கு. 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அந்த ஆண்டு, அதாவது 2024-2025 நிதியாண்டில் திமுக பெற்ற நன்கொடையினுடைய விவரம் அப்படிங்கிறது 365 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பெயர் வெளியிடப்படாத நன்கொடையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பேசுபொருளாக மாறி இருக்கு. பத்திரிகையாளர் மணி போன்றோர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்பு இந்த பெற்ற இந்த 300 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பெரிய நன்கொடை அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது ஊழலுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டையும் குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக பிஜேபியும் இதே போன்ற ஒரு விஷயத்தை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பாக 700 கோடி ரூபாய் டாடா நிறுவனம் பிஜேபிக்கு நன்கொடையாக கொடுத்தாங்க. அதன் பலனாக ஏர் இண்டியா ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி தான் அந்த அதானி நிறுவனத்தினுடனான தொடர்பும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டாக இவங்க கொடுக்கக்கூடிய அதானி நிறுவனம் கொடுக்கக்கூடியதனுடைய பலனாக தான் பல்வேறு ஒப்பந்தங்கள் அவங்க கூட போடப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த நன்கொடைகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கு. இதில் கடந்த 2023-2024 நிதியாண்டில் ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சி தான் முதலிடத்தில் இருந்தது. 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இருந்தது. இந்த முறை அவங்க பின்தங்கி இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 5வது இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. மற்ற கட்சிகள் தொடர்பான விவரங்களும் வெளியாகி இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளுடைய விவரங்களும் வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. நான் ஒவ்வொரு அந்த தகவல்களாக படிக்கிறேன். அதை பாருங்க. அந்த டேபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த தகவல்களை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள், அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பெருநிறுவனங்கள்டேருந்து அந்த பணத்தை நன்கொடையாக பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது 82%. 365 கோடியில் 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது 82%. இது பெயர் வெளியிடப்படாத நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 74 லட்சம் ரூபாய் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் மற்ற கூட்டங்கள் மூலமாக பெறப்பட்டதா திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரே நபர் பல முறை கொடுத்த பணமா அல்லது பல நபர்கள் கொடுத்த பணமா நன்கொடையா அப்படிங்கிறது தகவல்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏடிஆர் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன தகவல்களை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டேபிள் வைஸில் நம்ம பார்க்கலாம். இது ஒப்பிட்டு இருக்காங்க. 2023-2024, அதே மாதிரி 2024-2025. இது நீல நிறத்தில் இருக்கக்கூடியது முதலாம் ஆண்டு. அது திமுகவினுடைய அந்த நன்கொடை அப்படிங்கிறது 21 கோடியாக இருந்திருக்கு. அது அதற்கு அடுத்த ஆண்டில் 365 கோடியாக உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. 2வது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. 184 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. 140 கோடி ரூபாய் பெற்றிருக்கிறாங்க. 4வது இடத்துல தெலுங்கு தேசம் இருக்குது. 83 கோடி ரூபாய். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தான் அதுக்கு முதல் ஆண்டில் முதலிடத்தில் இருந்திருக்கிறத பார்க்க முடியுது. நீல கலரில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். 100 கோடி ரூபாய் இருந்திருக்காங்க. இந்த தடவை பின்தங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவை பொறுத்தளவுக்கு 2023-2024 நிதியாண்டில் 3.67 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு இந்த ஆண்டு அதாவது 2024-2026 66 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் திமுக மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் 467 நன்கொடைகளை பெற்றிருக்காங்க. அதன் மூலமாக 365 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முதல் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த விவரத்தையும் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த டேபிள் பார்க்கும்பொழுது டாப் 10 டோனார்ஸ் நன்கொடை அளித்தவர்களுடைய அதிக நன்கொடை அளித்தவர்களுடைய விவரங்களை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொடன்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் வந்து முதலிடத்தில் இருக்குது. 253 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி டைகர் அசோசியேட்ஸுங்கிற நிறுவனம் வந்து 160 கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்கு. இதில் வந்து 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம், வேதாந்தா லிமிடெட், ஸ்டெர்லைட் தொடர்பான அந்த விஷயங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனம் வந்து 45 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறது வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து பாஷ்யம் நிறுவனம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் பிரபலமான ஒரு நிறுவனம், அது வந்து அந்த கடைசி இடத்துல வந்து அது இருக்கிறத பார்க்கலாம். இந்த டேபிள்லையும் வந்து அது குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளோ கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை முறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநில கட்சிகள் மற்ற கட்சிகளை பொறுத்தளவுக்கு சிபிஐ வந்து 9 கோடி ரூபாய் வந்து நன்கொடையாக பெற்றிருக்கு. எஸ்டிபிஐ கட்சி வந்து 3.54 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 2.87 கோடி ரூபாயும், தேமுதிக வந்து 0.5 கோடி ரூபாய் 50 லட்சத்தை வந்து நன்கொடையாக பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இந்த ஏரியர் அமைப்பு மூலமாக தெரிய வந்திருக்கிறது.